ஐக்னோகிளாஸ்ட் நூல் வெளியீட்டு விழாவில் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் நேற்றைய புத்தக வெளியீட்டு விழாவில் பேசப்பட்ட கருத்துக்களுக்கு மறைமுகமாகவும் நேரடியாகவும் பதிலளித்திருக்கிறார். அதில் இந்த கூட்டணியிலிருந்து தங்களை வெளியேற்றிவிட வேண்டும் என்று பலர் காய் நகர்த்துகிறார்கள் என்று நேற்று காலை அறிக்கை வெளியிட்டிருந்த திருமாவளவன் இன்று மீண்டும் தற்போது தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியிருக்கிறார். இந்த நிலையில் திமுகவுடைய மூத்த நிர்வாகி திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் நம்முடன் நினைக்கிறார். அவரை பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். எங்களுக்கு பேராசை கிடையாது, வெற்றி தோல்வி எல்லாம் இரண்டாம் பட்சம்தான். இப்போது நாங்கள் இருக்கக்கூடிய கூட்டணியில் நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கிறோம், தொடர்கிறோம் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் சொல்லியிருக்காரு. உங்களுடைய கருத்து என்னது? அது வரவேற்கத்தக்கது. அதில் நாங்களோ திராவிட முன்னேற்ற கழக தலைவரோ அல்லது தலைமை கழகமோ அதை பற்றி இதுவரைக்கும் அண்ணன் அதில் கலந்து கொள்வதை பற்றியோ அல்லது கலந்து கொள்ளாததை பற்றியோ இதுவரைக்கும் எந்த கருத்தும் சொன்னதில்லை. அண்ணன் அவர்களுக்கு ஊடகங்களால் அல்லது மற்றவர்களால் ஏற்படுத்தப்பட்ட பிரச்சனைக்கு அவர் தீர்வு சொல்லியிருக்கிறார். அவர் ஏற்கனவே நமது நியூஸ் 18 தொலைக்காட்சியில் தான் உங்களினுடைய ஆசிரியருக்கு கொடுத்த பேட்டியில், பிரத்யேக பேட்டியில் மிக தெளிவாக சொன்னார். 2026 நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்று தெளிவாக சொல்லியிருந்தார். எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணன் திருமாவின் கருத்து தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கருத்து என்று நாங்கள் அண்ணனுக்கு தான் அந்த மரியாதையை கொடுத்திருக்கிறோம். ஏறத்தாழ அண்ணனும் அந்த மரியாதையின்பால் சம மரியாதை கொண்டு இன்றைக்கு அதை தெளிவுபடுத்தி இருக்கிறார். வரவேற்கத்தக்கது. நேற்றைய நிகழ்வில் பேசிய விஜய், தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய், மக்கள் மைனஸ் ஆக்குவார்கள், 200 அப்படின்ற ஒரு இலக்கை வைத்து மமதையோட பேசுறாங்க, மக்கள் மைனஸ் ஆக்குவாங்க அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் கூட்டணிக்கான அழைப்பையும் மறைமுகமா தொடக்கத்திலே வச்சுட்டாரு. சோ அவருடைய நம்பிக்கை எங்கிருந்து வருது நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, அவருடைய நம்பிக்கை எங்கிருந்து வருகிறது அல்லது அதற்கு என்ன வெயிட்டேஜ் என்பதை பற்றியெல்லாம் திமுக கவலைப்படுகிற இடத்தில் இல்லை. நாங்கள் அதை, ஏனென்றால் இப்பொழுதுதான் அவர் அந்த பனையூர், எனக்கு தெரிஞ்ச அந்த பங்களாவை விட்டு இப்போதுதான் அவர் வெளியே வந்திருக்கிறார். வெளியே வந்த சித்தார்த்தம் கதை போல அது இருக்கிறது. எனவே நாங்கள் அதை பற்றி கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. அவருக்கு இன்னும் அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டிய நேரங்களும் இடங்களும் தூரங்களும், அவர் போக வேண்டிய தூரங்களும் அதிகம் இருக்கிறது. எனவே இதை நாங்கள் பொருட்படுத்துவதில்லை. அவருடைய கருத்தை நாங்கள் பொருட்படுத்தி அரசியல் பேச வேண்டுவதோ அல்ல அரசியல் நடத்துவதோ இல்லை. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன். நன்றி.